அல்லேலூயா. ரைட். இயேசுவின் நாமத்தினாலே கடைசி வசனத்தை சேர்ந்து யாராவது ஒரு ஆள் வாசிக்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமீன். யாருக்கு வேதனை? ஆண்டவருக்கு வேதனையா உங்களுக்கு வேதனையா? உங்களுக்கு வேதனை இல்லையா? உங்களுக்கும் வேதனை, ஆண்டவருக்கும் வேதனை. அதான் அது மொட்டை எழுதிட்டு எனக்கு வேதனை உண்டாக்கும் வழின்னு எழுதலை. மொட்டையாவுக்கவே வேதனை உண்டாக்குகிற வழி உண்டோ என்று அறிந்து என்னை நித்திய வழியில் என்னை நடத்தும்னு எழுதியிருக்கிறார். ஏன் ஆண்டவருக்கு வேதனை அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, உங்களை குறித்து அல்லேலூயா 24 மணி நேரமும் ஆண்டவர்கிட்ட போய் குறை சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான் யாரோட வேலையாம்? இரவும் பகலும் உங்களை குறித்து குறை. அவன் 24 மணி நேரம் டியூட்டி பண்ணுறான். 24 ஒரு நாள் கூட ஓய்வு எடுக்க மாட்டேங்கான். என்ன ஓய்வு எடுக்க மாட்டேங்க? என்ன வேலை செய்தான்? நீங்கள் நினைக்கிறது, நீங்கள் யோசனை பண்ணுறது, நீங்கள் போகிறது வாரது எல்லாத்தையும் யார்கிட்ட போய் சொல்லிகிட்டு இருக்கான்? நீர் இந்த காரியத்துக்காக இவனுக்காக தண்டனை அனுபவிச்சிருக்காரு, அவன் இந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் பொய் பேசக்கூடாதுங்கிறதுக்காக பொய்க்கு உண்டான தண்டனையை நீர் சிலுவையில் ஏற்றுக்கிட்டாரு. நீர் உயிர் தெழுந்து அங்கே போய் உட்காந்து பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. நான் பாரு உன் பையன் பொய் பேசலாம், அவனுக்கு நீர் என்ன செய்யணும்? தண்டனை கொடுக்கணும். நீர் அவனை கிருபையால் மன்னிச்சிட்டேன் இரக்கமாக விட்டுட்டோம்னா நீர் அநீதி உள்ள தேவன். நீர் நீதி உள்ள தேவன்னா நீர் என்ன கொடுக்கணும் அப்படின்னு அவர் அங்கே தண்டனை வேண்டான்னு பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. இவன் தண்டனை கொடுக்கன்னு பரிந்து பேசிக்கிட்டு இருக்கான். பரிந்தா பேசாம ஒரு ஊரில் ஒரு பெரிய ராஜா ஒரு ஆள் இருந்தாராம். ராஜா வீட்டில் ஏகப்பட்ட நகைகள், வைரங்கள், வைடூரியங்கள் எல்லாம் இருந்ததாம். அதில் டெய்லி களவு போயிட்டே இருக்கு. மெய்காப்பாளன்லாம் இருக்கான், எல்லோரும் இருக்காங்க, களவு போயிட்டே இருக்கு. ராஜாட்ட வந்து சொல்லாங்க, ராஜாவே உங்களுடைய ஆட்சியில் வெளியே களவு போனாலும் சொல்லு, நாங்கள் பிடிக்கிறதுக்கு அங்கங்கே ஓடலாம், யாரையாவது பிடிச்சி கொண்டு விடலாம். அரண்மனையிலே களவு போயிட்டுருக்கு, நான் எப்படி பிடிக்கிறது, என்ன செய்ய? யாராக இருந்தாலும் பிடிச்சிரு அப்படின்ட்டு இருக்கார். பிடிக்கிறது மட்டுமல்ல, அவன் யாரை பிடிக்காங்களோ அவங்களுக்கு 40 கசையடிகள் கொடுக்கணும். அதுங்க இந்த அதாவது சின்ன சின்ன தவறுக்கெல்லாம் 40 கசையடிகள் யூத சட்டங்கள். யூதரில் உள்ள சட்டம் வந்து 40 கசையடி, ஒன்று குறைய 40 அடிகள் பட்டைன்னு சொல்லலாம் பவுல். அது மாதிரி இப்போ 40 அடிகள் சவுக்க கொண்டு அடிக்கணும் அப்படின்னு இவர் அரசர் என்ன சொல்லிட்டாரு? சட்டம் போட்டார். இவங்க என்னைக்கு எப்படியும் பிடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சி ராத்திரி போல் ஒளிஞ்சு கடந்து பிடிக்கங்கன்னு இவா அப்படின்ட்டான். யாருமாவா இதவா? ராஜாவுடைய மகா, ராஜாவுடைய மகா அப்படின்ட்டா. முகமூடி போட்டு கொண்டு வராங்க. ராஜாவுக்கு கோபம் வந்துட்டு எந்திரிச்சிட்டாரு. என் அரண்மனையிலே வந்து களவாங்க வந்துட்டான். ஏன் முகமூடி போட்டு யாருன்னு தெரியல. உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துட்டு டக்குன்னு எந்திரிச்சு இருக்கவங்களே பரு ஆளாவா வந்து சவுக்க எடுத்து அந்த களவாண்டான அடி அப்படின்ட்டுங்காரு. டக்குன்னு முகமுடிய கலத்தணுன்னா உள்ளே யார் இருக்கா? அவ இருக்கா. அவருக்கு என்ன செய்ய தெரியல. பிரச்சனை என்னன்னா பிரச்சனை என்னன்னா 40 கசையடின்னு சொல்லிட்டாரு. அடிக்கலைன்னா அவர் என்ன உள்ளவர்? நீதி இல்லாதவர். அடிச்சிட்டாருன்னா யார் பாதிக்கப்படுதா? மகா பாதிக்கப்படுவான். மகா பாதிக்கப்பட்டா யாருக்கு வலிக்கும்? சில தாய்மார்களை பார்த்துருக்கேன், பிள்ளைகளை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சுட்டு இவங்க முக்கில் உட்காந்து அழுறது. சோறில் தடவிட்டு பிள்ளைக்கு வேண்டி அழுறது. உடனே போய் பிடிச்சி மடியில் வச்சுக்கிட்டு கொஞ்சிறது. எல்லாம் நீ இப்படி செய்ய போய் தானே நான் அடித்தேன், இன்னும் யாமலே இல்லாமல் செய்த, என்னை யாமலே இப்படிலாம் அழுவ உண்டாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. இப்போ யாருக்கு வலிக்கும் அடித்தா?
யார் அடிச்சா? மகன் அடிச்சா தாப்பனாருக்கு வலிக்கும். உடனே தாப்பனாரே என்ன பண்ணிட்டாரு, நான் ராஜா, என் பிள்ளைய தூர விடுங்க, அந்த 40 அடி யார் வாங்க போறா, நானே வாங்கிவிடுவேன்ட்டு போய் நிற்கிறாரு. நின்று அடி வாங்குறாரு. அடி வாங்கிக்கிட்டு இருக்காரு. மகனுக்கு என்ன செய்யணும்? வலிக்கணும். யாருக்கு வலிக்கணும்? இப்போ 2 பேருக்குமே என்னது ஆயிட்டு? வேதனை. மகளுக்கும் வலி, தகப்பனுக்கும் வலி. இதுதான் வேதனை உண்டாக்குகிற வலி. நீங்கள் பாவம் செய்யும் பொழுது பிசாசானவன் அவர்கிட்ட போய் அலலியா உங்களை குற்றம் சாட்டும் போது, எரோம்பாலும் குற்றம் சாட்டுதானா, சாட்டும் பொழுது அவர் உன்னை குறித்து வேதனைப்படுகிறார். ஏன்னா நீ அடுத்தால கசைடி பட்டாக வேண்டியது இருக்கு. கசைடினா கசைடி இல்லை, நீங்கள் செய்கிற தவறுக்குண்டான தண்டனையை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியாது. இந்த என்ன தண்டனைன்னு எனக்கு தெரியாது. சோறுபுறம் எல்லாருக்கும் சோபாவாயிட்டு. நல்லா கவனிங்க. இயேசுவின் நாமத்தினாலே அடிபடுதாரு, அடிபடிட்டாரு. இப்போ இவருக்கு தெரியுது இவன் தப்பு பண்ணனான்னா இந்த தண்டனையை கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? சாப்பிட்டு தெரியும். நீங்கள் ஒரு களவாண்டாலோ, பொய் சொன்னாலோ, கெட்ட வார்த்தை பண்ணி பேசினாலோ, அல்லது விக்கிரக ஆராதனை பண்ணினாலோ, ஏதாவது ஒரு தவறு பண்ணினாலோ உங்களுக்கு என்ன தண்டனை வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியாது. அடுத்தது என்ன கசைடி கொடுக்க போறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும்? அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியும் போது அவர் வேதனைப்படுகிறார். ஐயா, இந்த தவறு பண்ணிட்டானே, நம்ம தண்டனையெல்லாம் என்ன செய்ய முடியாது. லா புக்கில் இருந்து, சட்டத்தில் இருந்து, அந்த நீதியில இருந்து அந்த தண்டனை என்ன செய்ய முடியாது, குறைக்க முடியாது, மாற்ற முடியாது. அதனால் அவர் என்ன செய்கிறாரு, இந்த முட்டாள்தனமாக இந்த தப்பை போய் பண்ணிட்டானே, இவனுக்கு பிள்ளையை தண்டிக்க வேண்டியது இருக்குது, பிள்ளையை தண்டிக்கிறது மூலமாக இவனை தண்டிக்க வேண்டியது இருக்குது, அல்லது பணம் இல்லாமல் ஆக்க வேண்டியது இருக்குது, அல்லது நோயை கொடுக்க வேண்டியது இருக்குது, எப்படியோ இவனை வேதனைப்படுத்த வேண்டியது இருக்குது. யார என்ன சொல்லுங்க, பிள்ளைய. அவருக்கு வேதனை உண்டாகுது, நமக்கு அப்போ வேதனை தெரியாது. நமக்கு எப்போ வேதனை தெரியுமா? ஐசியூ வார்டுக்குள்ளே போவோம்ல, கடுமையான மனம் திரும்புதல் இருக்கும். ஆண்டு எப்போ ஐசியூ வார்டுக்குள்ளே போகும்போது அல்லது பயங்கரமான வேதனைகளை அடையும் போது அப்போ தான் கூடுன மனம் திரும்புதல். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன். நீங்கள் என்ன தப்பு பண்ணினீங்களோ அதை மனம் திரும்பும் வரை நீங்கள் என்ன அடைஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு, வேதனை அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எதை அதை உணர்ந்து நீங்கள் அறிக்கை பண்ணினாதான் அந்த வேதனையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய முடியும், வெளியே வர முடியும். இல்லைன்னா அந்த வேதனை இருந்துகிட்டே, மற்ற காரியங்களுக்கெல்லாம் நீங்கள் பாட்டில் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அதுக்கு தான் ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நியாயத்தீர்ப்பை குறித்தும் அவர் உணர்த்துவார். இந்த அடி அதுக்கு நீ இந்த இடத்துல இத்தனை மணிக்கு இன்ன தவறு நீ பண்ணின, அதனால இந்த அடி உனக்கு இப்படி கிடைக்கி, அதனால நீ என்ன செய்ய, மனம் திரும்பின்ட்டு உங்களுக்குள்ளே இருந்து அவர் நீண்ட பெருமூச்சோடு கூட என்ன செய்தாராம், வேண்டுதல் செய்கிறார். இப்போ வேதனை 2 பேருக்கும் வந்துட்டு, அல்லேலூயா. இப்போ வேதனை நீ அறிக்கை பண்ணிட்டீங்க, நீங்கள் வழிக்கு எந்த வழிக்கு வந்துட்டீங்க, நேர் வழிக்கு வந்துட்டீங்க. என்ன வழி? நித்திய வழியாகிய பரலோகத்தின் வழியின் பக்கம் வந்துட்டீங்க. பிசாசின் வழி எங்கே போகுது? அழிவுக்கு போகுது, துக்கத்துக்கு போகுது, வேதனைக்கு போகுது. தேவனுடைய வழி சமாதானம், நீதி, சந்தோஷம், விடுதலைக்கு போகுது. இந்த நித்திய வழிக்கு வந்துட்டீங்க, ஜீவனை பெற்று ஜீவ வழிக்கு வந்துட்டீங்க. அதான் அவன் சொன்னான், தாவீது ராஜா, ஜீவ மார்க்கத்தை எனக்கு என்ன செய்தீர், வெளிப்படுத்தினீர். நான் பாவம் செஞ்சுட்டேன், ஜீவ மார்க்கத்தை என்ன செஞ்சுட்டாரு, நான் பாவ அறிக்கை செய்ததுனால எனக்கு ஜீவ மார்க்கத்தை நீர் என்ன செஞ்சுட்டீர், வெளிப்படுத்திட்டீர். அப்போ நமக்கு வேதனை துன்பம் வரும்போது நம்ம என்ன செய்யணும், மனம் திரும்பணும். மனம் திரும்பியும் வேதனை நீங்கள்னா என்ன அர்த்தம், குறிப்பிட்ட அந்த காரியத்துக்காக நான் என்ன செய்யலை, மனம் திரும்பலை. அப்போ தேவ சமூகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் ஆலோசனைக்கு காத்திருந்து அவர் என்ன உணர்த்துகிறாரோ அதை கரெக்டாக நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா வேதனை உண்டாக்குற வழியிலேருந்து எந்த வழிக்கு வந்துடுவீங்க, நித்திய வழிக்கு வந்துடுவீங்க. இல்லைன்னா வேதனை உண்டாக்குற வழியிலே நிலைத்திருப்போம், மரமண்டையாக இருப்போம், நமக்குள்ளே என்ன நடக்குன்னே நமக்கே தெரியாது. அதனால தான் அநேகர் பின்வாங்க காரணமே அதுதான். அல்லேலூயா. பின்வாங்க காரணமே அதுதான்.
முதல்ல உங்களுக்கு உள்ள சமாதானம் இழந்து போவோம், வருமானம் நின்று போவோம். அப்பம் என்னும் ஆதரவுகோலை என்ன செய்வானா மறித்துருவார். பேதுருவை கூப்பிட்டு சொல்லார், வலது பக்கம் மலையை போடு, என்ன கிடைக்கும்? மீன். அதே பேதுரு போய் ராத்திரியும் இந்த யோவான் 21 அதிகாரத்தில் எழுதியிருக்கோம், பேதுரு எல்லாருமே மீன் பிடிக்க போயிட்டாங்க. திருப்பி ஆண்டவர் கடல் மேல் நடந்து வந்தான், அநேக அதிசய அற்புதங்களை பார்த்தவங்க தான். ஏசுநாதர் மரித்துட்டாருன்னு சொல்லி திருப்பி மீன் பிடிக்க போயிட்டான். அவன் ஒன்றுமே ஆகப்படலை. அப்போ என்ன அர்த்தம்? பின்வாங்கினா நம்ம அப்பம் என்னும் ஆதரவுகள் என்ன செய்யப்படுகிறது? முறிக்கப்படுகிறது. வருமானம் குறையும் அல்லது சாப்பிட முடியாமல் ஆகும். ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உண்டான அப்பம் என்னும் ஆதரவுகள் என்ன செய்யும்? முறிக்கப்படும். அல்லேலூயா. எப்படி வேதனை உண்டாக்குகிற வழியை கொண்டு வரான்னு அதை பார்ப்போம். வாசிக்கலாம். 19வது வசனம். தேவனே, நீர் துன்மார்க்கரை அழித்தீரானால் நலமாயிருக்கும். ஆமென். இரத்தப்பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். இப்போ இந்த துன்மார்க்கன் இரத்தப்பிரியன் யாரு தெரியுமா? அதான் பிசாசு. அவன் கொல்லவும், இரத்தப்பிரியன் என்ன அர்த்தம்? கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். நீ ஆத்மாவை கொண்டுட்டு சரீரத்தை என்ன செஞ்சிடலாம்? கொன்றலாம். ஆத்மாவுக்கு கொல்லுக்கு உன்னை சரீரத்தை வேதனைப்படுத்துறதுனா ஆத்மாவை இயேசுவை விட்டு நீ என்ன செய்வாய்? விலகுவாய். அல்லேலூயா. நேர ஜீவனை உங்களை விட்டு எடுக்க முடியாது. உங்களை பாவம் செய்ய வச்சுட்டு ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக விலகிடுவார். அவனுடைய நோக்கம் என்ன? உங்களை பாவம் செய்து யாரை விட்டு விலக்கணும்? அது என்ன வழி? வேதனை உண்டாக்குகிற வழி. எப்படியோ பாவம் செய்ய வைக்கணும் உங்களை. உடனே அநேகர் தற்கொலை பண்ண காரணம் என்ன? சுயநலவாதிகள். எப்படியாவது அல்லையா நம்ம செத்துடணும், நம்ம செத்துடும். அவனுக்கு பின்னால் இருக்கிற கடன், அவனுக்கு பின்னால் இருக்கிற வயக்காடுகள், அவனுக்கு பின்னால் இருக்கிற ஆடு மாடுகள், பிள்ளைகள் எதையுமே அந்த நேரத்தில் என்ன செய்ய மாட்டான்? யோசனையும் பண்ண மாட்டான். இதை கொண்டு வர்றது யாரு? அந்த இரத்த பிரியன். எப்படியோ நீ ஆண்டவரை விட்டு விலகி அவன் சரீரத்தை என்ன செய்யணும்? அவன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று இருக்கும் வரான். ஆண்டவரோ அவரோ ஜீவன் உண்டாயிருக்கவும் அதை பரிபூர்ணப்படவும் வந்தார். அதனால அவன் இரத்த பிரியனை அவன் சொல்றான், சங்கீதக்காரன், துன்மார்க்கரை என் கிட்டே இல்லாம அழிச்சிட்டேன்னா நலமா தான் இருக்கும். தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனை உண்டாக்கினாராம். துன்மார்க்கனே இல்லைன்னா எப்படி இருக்கும்? நம்ம ஜாலியாக பாவம் செஞ்சுட்டு இருப்போம், நம்ம பாட்டு போயிட்டே இருப்போம். துன்மார்க்கன் இருக்க போய் தான் அவன் அங்கே போய் சொல்ல, அங்கே தீர்ப்பு வர, தீர்ப்பில் தண்டனை அடைய, தண்டனைக்கு மனம் திரும்ப, தேவன் திரும்பி ஏற்றுக்கொள்ள, இதெல்லாம் ரொம்ப நடக்கு. இன்னொரு பெரிய காரியத்தை உணர்ந்து பார்த்தேன். அல்லேலூயா. நீங்கள் நல்ல அபிஷேகம் வல்லமை ஆண்டவர்னு ஓடிக்கிட்டு இருக்கும்போது கூட அவ்வளோ இதாக தெரியாது உங்களுக்கு. அதாவது ரொம்ப சந்தோஷமாக தெரியாது. ஆனால் பின்வாங்கிட்டு அதை விட தெரியாது. ஏன் பண்ணி விடல போய் படுத்துருக்கோம். நான் எழுந்து எங்கே போவேன்? தகப்பன் வீட்டுக்கு போவேன்னு சொல்லி தான் எழுந்திரிச்சு போகிறான். படுக்க இருக்க எல்லாமே எங்கே? பண்ணி கூட தான். ஆசை வேதம் சொல்லுது, பண்ணி சாப்பிடுற சாப்பாட்டை சாப்பிடுவதற்கு வேணும் எப்படி இருந்தான்னா ஆசையாக இருந்தான். அப்போ என்ன அர்த்தம்? பெரிய கூடைக்குள்ள பண்ணிக்கு ஏற போட்டுதாங்க, எல்லாம் தலையை ஓட்டுது இவனும். அல்லேலூயா. ஆனால் குற்றம், அவனுடைய பாவம் அவனுக்கு உணர்ந்த உடனே நான் எழுந்து எங்கே போவேன்? எங்கள் அப்பா வீட்டுக்கு போவேன். அவர் இடத்துல பூர்த்தியான ஆகாரம் இருக்கு. நாங்கள் விட்டுடுங்க, பண்ணி விட வந்துட்டேனே, மனம் திரும்பி போகிறான். ஆனால் பழையதை எல்லாமே அவர் என்ன செஞ்சிட்டாரு? மறந்துட்டாரு. ஓடி வந்து கட்டி பிடிக்காரு, ஒரே பண்ணி நாத்தம். ஆனால் அதை அவர் நினைக்கல. யார் நினைக்கல? இதே நினைக்கலன்றது நமக்கும். நீங்கள் செய்கிற பாவத்தின் நாற்றத்தை அவர் என்ன செய்யறதில்ல? பார்க்கறதில்ல. நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா உங்களுக்கு புதிய வஸ்திரம் தரிக்கப்படும், புதிய அதிகாரம் கொடுக்கப்படும். அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாம் புதுசாயிரும், சமாதானம் வந்துடும், சந்தோஷம் வந்துடும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் தான். சமாதானம் தான், அதான் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் பண்ணி கூட இருக்கும் தண்ணியும் அறிவே இருக்காது. அல்லேலூயா. அவன் தான் இரத்த பிரியன். உங்களை எப்படியா சரீரத்தை கொல்லணும், அதுக்கு ஆத்மா உங்களை விட்டு விலகிட்டால் அழகான கூடுதல் பாவம் செஞ்சு தீர்ப்பு அதிகமாக வந்து ஆண்டவர் ஜீவனே எடுத்துக்கிடுவார்.
நான் அநேகரை பார்த்துருக்குறேன், ரொம்ப பேரை பார்த்துருக்கேன். அவங்க நியாயத்திற்கு அந்த வாலிப வயசில் ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க, ஆடாத ஆட்டம் ஆடுவாங்க. நான் என் அத்தை இறந்து போயிட்டார், சென்னை செவ்வாய்க்கிழமை அங்கே செத்து விட்டு போயிருந்தேன். சேர்மையிலேருந்து ஆட்கள் வந்திருந்தது. என்னப்பா அவன் எப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான் அப்படிலாம் கேட்டேன். ஆமாம், ஏன் கேட்டோம்னா அவன் ரவுடித்தனம் பண்ணுது, அப்படி பயங்கர ரவுடித்தனம். ரோட்டில் போகிறவன் வாரவன் எல்லாத்தையும் அடிப்பான். சைக்கிளில் போனான்னா அவனை முந்தி யாரும் சைக்கிள் ஓட்டக்கூடாது, பின்னால் தான் ஓட்டணும். அவன் போன பிறகு தான் பின்னால் போகணும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்டான்னா மற்ற ஜாதிக்காரன் உள்ளே சாப்பிடக்கூடாது. அவன் எவ்வளோ சாப்பிட்டாலும் சரி இலையை தூக்கி தூர போட்டு துட்டை கொடுத்துட்டு போயிடணும். அதே மாதிரி இவன் போனான்னா அப்படி இப்போ அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான்னா அப்படி அள்ளி தூரப்பட்டு போயிடுவான். இவன் சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சாப்பிட்டுட்டே இருப்பான். இவன் சாப்பிட்டு வெளியே தடுந்தானே அவன் வெளியே நிற்கணும் ஹோட்டலில். அப்படியெல்லாம் ரவுடித்தனம் பண்ணான். எப்படி இருக்காங்க யாருன்னா கேட்க. அந்த ஆட்டம் ஆடினா 4 பிள்ளைகள், ஒரு பையனை வெட்டி கொண்டு போட்டாங்க. இப்போ காலேஜுக்கு போகிற பையன், 2 பொட்டை பிள்ளை இறந்து போச்சு, 2 பிள்ளைகளை விட்டுட்டு. ஒரே ஒரு பொண்டாட்டி இறந்து போயிட்டான். பிள்ளை ஒரே ஒரு மகா தான் அவளுக்கு கஞ்சி ஊற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ அவன் ஒத்தையிலே தான் இருக்கான், மவா கூட இருக்கான். ஏன்னா யோசனை பண்ணி பார்த்தேன், ரிசல்ட் எங்கே போகுது? கணக்கு நீங்கள் எல்லா கணக்கும் அவர் என்ன செஞ்சிட்ருக்காரு, எழுதி வச்சுட்டு. இன்னும் ஆடு நீ நினச்சி ஆடு, ஓடுற வரையும் நீ என்ன செய், ஓடு. கணக்கு கூட்டி பெருக்கி கரெக்டாக கணக்கு எழுதிக்கிட்டே வர்றாரு. அவன் ஓடுற நேரம் பூரா ஓடிட்டான். ஆனால் அது அவனுக்கு. உங்களுக்கு எப்படி தெரியுமா? நீங்கள் லேசாக ஒரு தவறு செய்துக்குள்ளே லார் வந்துடும். டக்குன்னு ஒரு சுண்டில் ஒரு அடி அடித்தோடனே டக்குன்னு ஆண்டவரே நான் என்ன செய்கிறேன் மணந்துடும். உங்கள் கணக்கை வைப்பதில்லையா? கண்ணீரை என்ன செய்கிறாரு, கணக்கில் வைத்திருக்கிறாரு. உங்கள் பாவங்களை அவர் கணக்கில் என்ன செய்கிறதில்ல, வைக்கிறதில்ல. யாருன்னா அன்னன்னைக்கு உள்ள தீர்ப்பை கொடுத்து உன்னை மனம் திரும்ப வச்சு பிள்ளையா என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொள்கிறார். அதான் அவன் சொன்னான், இந்த துன்மார்க்கனையும் இரத்த பிரியனையும் என்னை விட்டு என்ன செஞ்சிடும், விலைக்கிறோம் ஆண்டவரை. அவன் ஒயாமல் நெதவை எங்கள் வீட்டுக்கு வரான். நான் வேண்டாம் கதவை அடைக்கேன், எப்படியோ பொந்துக்குள்ளோடி வந்துருந்தான். எப்படி வரான்? அடுத்த வசனம் என்ன சொல்லுது? 20. அவர்கள் உம்மை குறித்து பேசுகிறார்கள், உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். இப்போ இவனுக்கு என்ன தண்டனை வந்து தெரியுமா? இந்த ஜனங்கள் இயேசுவை குறித்து துன்மார்க்கமாய் பேசுவது பயங்கர வேதனை உண்டாகுதா இல்லையா? நம்ம தேவன் நல்ல தேவன் தான், அனாவசியமாக பேசுகிறாங்க. அதுவும் இந்த வேதக்காரங்கன்னா சில ஆளுக்கு பயங்கர கோபம் வருதுங்க. என்னன்னே தெரியல, அவங்களுக்கு வர கோபம் பயங்கர கோபமாக வருது, பயங்கர மோசமானது. திருப்பியும் எங்கள் சித்தப்பா மாவும் வந்துடணும், அந்த இறந்து விட்டு கூப்பிட்டு சொன்னேன், ஒவ்வொருத்த வீட்டில் உள்ள நடக்கிற ஒருத்த குடும்பமாவது வடங்கலங்க. அவன் ஒவ்வொரு குடும்பத்தில் இவன் இப்படி செத்தான், இவன் குடும்பம் 4-5 குடும்பத்தை காணவே இல்லை, அப்படியே லாஸ் ஆகிட்டு. இப்போ அப்படி செத்து அல்லது ஊரை விட்டு போய் அப்படியே ஆகிட்டு. அவனை கூப்பிட்டு அவ்வளோத்தையும் சொன்னேன், அவனை சொல்லலை. அவனை சொன்னால் அவனுக்கு கோவம் திரும்பிட்டு அதை சொல்லலை. அவனுக்கு சொல்லணும். இப்போ கொஞ்சம் ஆனா போட்டு வச்சிருக்கு. ஆனாலும் தான் என்ன பண்ணணும், ஆவண்ணா போடணும். அதுக்கப்புறம் ஆனா எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா போட்டு வச்சிருக்கு. இன்னும் அடுத்தால இன்னொரு நாள் வரும்போது என்னைக்காவது சந்திக்கும் போது ஒரு சுழிச்சு விடணும். பாரு ஓ மவ நிலைமை. எங்கள் விழுப்புரம் கோர்ட்டில் ஹைகோர்ட், விழுப்புரம் கோர்ட் சர்ச்சி கல்யாணம் ஆகலை, இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. ஆனால் 15 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு பிறகு ஒரு பையன் பிறந்திருக்கான். அல்லையா, சமாதானம் இல்லை. அதான் ரைட்டு இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன். அதனால் வேதம் சொல்லுது. ஆனால் அவங்கள்ட்ட வேசநாயரை பற்றி சொன்னால் பயங்கர ஒரு மான இலக்காரம். நான் பாட்ட ஒரு ஓரத்தில் போய் உட்காந்துட்டேன், நமக்கு எதுக்கு வம்பு சொல்லி அப்படின்னா. வேதம் சொல்லுது அல்லையா,
அவர்கள் உம்மை குறித்து துன்மார்க்கமாய் பேசுகிறார்கள். உம்முடைய சத்துருக்கள் உமது நாமத்தை வீணாய் வழங்குகிறார்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருப்பாமலும் இருப்பேனோ? அதனால சட்டையை பிடிச்சி அடிப்பேன். எதை பைக்கணும்? மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு என்ன இல்லை. நமக்கு போராட்டம் யாரோட? அவனுக்குள்ள இருக்கிற ஆவியோடு போராட்டம். ஆமென். நான் யாரை பாய்க்கிறேன்? மனுஷனுக்காக எல்லா பாவிகளுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்திருக்கிறார். அவர்களும் இயேசுவின் பிள்ளைகள். ஆனால் நான் அவர்களை வெறுக்கல, அவருக்குள்ள இருக்கிற ஆவியாகிய பிசாசை என்ன செய்கிறேன்? வெறுக்கிறேன். அதான் அவன் சொல்லுவான். அதை பப்ளிக்காக சொல்லாமல், உம்மை பகைக்கிறவர்களை நான் பகைக்கிறவனுக்குள்ளே இருக்கிற பகைஞனை நான் என்ன செய்கிறேன்? பகைக்கிறேன். உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நான் ரொம்ப அருவருக்கிறேன். ஏன் அருவருக்கிறேன்? அவரை பற்றி அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. இயேசுவை பற்றி என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. அவர் பாவிகளை ரட்சிக்க வந்த கிறிஸ்து. ஆமென். அவர் ஆசீர்வதிக்கும்படியாய் வந்தார். நீங்க சபியாதிருங்கள், ஆசீர்வதிங்கள் சொன்னவர் நம்மளை ஆசீர்வதிக்காம விட்டுருவாரா? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? ஆசீர்வாதம்னா கோடி கோடியாக வந்து கொட்டி நம்ம சாப்பிடாம கிடக்கணும், நம்ம வீட்டில் ரூபாயாக இருக்கணும், நம்ம கவலையோடு இருக்கணும், ஆனால் தங்கமாக தொங்கணும், 1000 நோயை உள்ளே வச்சுருக்கணும், ஆனால் நம்ம அதில் வெளியே பார்க்கும்போது பெரிய பாட்டாக தெரியணும். அதான் நினைக்கிறாங்க அநேகர். ஜெயலலிதா அம்மா கடைசியில் முதலமைச்சர் ஆகும்போது நடக்கும்போது ஒரு வீடியோவில் பார்த்தேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கும் தெரியுமா? இவ்வளோ ஜண்டி ஆகிட்டு. யாராவது பார்த்துருக்கீங்களா? நடக்க முடியல. அப்படியே பைய தான் காலை எடுத்து வச்சு ஓடி அந்த ஸ்டேஜை டக்குன்னு போய் ஓடி போய் பிடிச்சிக்கிட்டு ஆனால் பேச்சு மட்டும் மாறவே இல்லை. கடைசி வரை மாறல. கண்ணீர்னு விழுந்தது. எதிரால கருணாநிதி இருக்கணும், எதிரால ஜெயலலிதா இருக்கா? அல்லேலூயா. கருணாநிதி என்ன செய்வாராம்? எல்லா கோப்பையும் கொண்டு வந்து அப்போ ஜெயலலிதா பார்க்கப்படாதுங்கிறதுக்காண்டி முன்னால் வச்சுருந்து அவரால் என்றைக்கும் முடியாது. அவரை பார்க்கப்படாதுன்னு கோப்பை எடுத்து மறைச்சி வச்சுருவாங்க. நல்லா சொன்னான். என்னது கச்சத்தீவுன்னு சொல்லிட்டாலே போதுமே, எல்லாவனுங்களும் எல்லோரும் எந்திரிச்சு ஓடிடுவாங்க. ஆனால் ஒரு போல்ட்டான ஒரு பொம்பளை, அதை மறக்கவே முடியாது. நடிகை தான், ஆனாலும் ஒரு சரியான ஒரு போல்ட்டான ஒரு பொம்பளையாள். நல்ல ஆமாம், போல்ட்டான பொம்பளை. யார்? இந்த தமிழ்நாட்டை கலக்கிட்டு இருந்தான் வீரமணின்னு ஒருத்தன். யாரானாலும் க்ளோஸ் பண்ணிடுவான். பயங்கர ரவுடி. அவனை என்கவுண்டர் போட்டுருன்ட்டா. நாளைக்கு காலையில் அவன் இருக்கக்கூடாது, சுட்டுருன்ட்டா. வீரமணின்னு முதல்ல ஒரு ஆளை போட்டா. வீரமணின்னு ஒரு ஆளை போட்டால் முதல்ல பயங்கர சென்னையே கலக்கிட்டு இருந்தான். அவன் தண்டி சங்கிலி போட்டிருப்பான், இப்படி இருப்பான், பைக்கில் போவான், காலம் என்னன்னாலும் பயங்கர ரவுடி தானே. நாளைக்கு இப்படியால் அவன் இருக்கக்கூடாது, காலி பண்ணிடு அப்படின்ட்டான். வீரப்பனை பாருங்களேன். அவர் சொன்ன மாதிரி வீரப்பன் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு 4 ஸ்டேட்டை கலக்கினான். பிடிக்கவும் முடியல. இப்போ உள்ள செல்லுகள் இந்த இதெல்லாம் இல்லை. அப்போ ட்ரோன்லாம் அதெல்லாம் இல்லை. அது இருந்துன்னா பிடிச்சிருப்பானுவோ, அதெல்லாம் கிடையாது. அவனை கொன்றணுன்னு க்ளோஸ் பண்ணிருந்தா. எப்படி க்ளோஸ் பண்ணா யாருக்குமே தெரியாது. நல்ல ஒரு வீர பெண்மணி. நம்ம நல்ல திறமைசாலி தான். அல்லேலூயா. என்ன திறமை இருந்ததுக்கு. இருட்டுன்னு நடக்க முடியல, உட்கார்ந்த பிறகு எந்திக்கவே முடியலை. கீழே பூசை அறைக்கு போய் பூசை பண்ணதுக்கு எல்லாத்தையும் வச்சுட்டு உட்காந்து கிணிலாம் மணி அடிச்சுட்டு உட்காந்து எல்லாம் பூசை பண்ணிட்டு எந்திக்க முடியல. அவ்வளோதான். கொடுத்து என்னத்துக்கு? அதிகாரம் இருக்கு, ஆளுகை இருக்கு, நல்ல தைரியம் இருக்கு, நல்ல புத்தி இருக்கு, எல்லாம் இருந்தும்
உட்கார்ந்தா அவன் என்ன செஞ்சுட்டான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு மற்றதெல்லாம் என்ன செஞ்சுட்டான். அதெல்லாம் பயங்கரமானது. அவ்வளவு எம்எல்ஏயும் அவ்வளவு அமைச்சர்களும் அவன் காரில் போனால் ஏற்று பார்க்க மாட்டான், கீழே அப்படியே கும்பிட்டு இப்படியே பொம்பளை அப்படியே ஏற்று பார்த்தான்னா அவன் மறுநாள் அமைச்சராக இருக்க மாட்டான். திருச்சியில் பார்த்தேன் மாநாடுக்குள்ள போகும்போது இப்போ காலையில் ஊற்றி அலையலுயா. ஆனால் அவெல்லாம் கொடுத்துட்டு பீஸை உருவிட்டான். அலையலுயா. இதுதான் வேதனை வேதனை வேதனை. அல்லையா, எல்லாரும் ஓட்டு போட்டாங்க வாஜ்பாய்க்கு. இவன் ரெண்டு பேரை ஓட்டு போடாதான்ட்டான். அன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டு 23 நாள் வாஜ்பாய் ஆட்சி ஒழிஞ்சுது. அல்லையா, யாரையும் கவுத்துருது எல்லாம் செய்ய தான் செஞ்சான். ஆனால் நீ நல்லா பேசு, நல்ல அதிகாரம் செலுத்து, வேகமாக மாத்திரம் என்ன செஞ்சிடாத, நடந்துடாத. நான் சொல்லுறது தான் சாப்பிடணும், நான் சொல்கிறது மாதிரி தான் இருக்கணும். பயங்கர மோசம். அடுத்தால என்ன இருக்கு, முழு பகையாய் அவர்களை பார்க்கிறேன், அவர்களை எனக்கு பகைஞராக எண்ணுகிறேன். யார? பிசாச. ஒரு மனிதனுக்குள்ள இருக்கிற பிசாசின நான் நம்ம ஜெயலலிதாலாம் வெறுக்கல. ஜெயலலிதாலாம் என்ன செய்யல, அது எந்த கட்சி இருந்துட்டு போதும், கலைஞரையும் வெறுக்கலை, சினிமா நடிகையும் என்ன செய்யல வெறுக்கலை. ஆனால் அவளுக்குள்ளே இருக்கிற பேய்த்தன்மை இருக்குல்ல, அது எனக்கு பகைங்கிறா. முழு பகையாய் பகைக்கிறேன். வேசித்தனம் பண்ணி ஒவ்வொரு நடிகையும் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடியாமலே 2 நடிகைகள். நீ என்ன கல்யாணம் முடியாமல் நடிக்குது, நான் 4-5 கல்யாணங்களை முடிப்பேன்ங்கிற நடிகைகள் நாம. ஆனால் நம்ம நடிகை வெறுக்கலை, நடிகைக்குள்ளே இருக்கிற நமக்கு வேதத்தில் வராத அண்ணன் தம்பியில் வெறுக்கலை. ஆனால் அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கு, அவனை வெறுக்கிறோம். நமக்கு துரோகம் பண்ணாமல அவனை வெறுக்கவே இல்லை. துரோகம் பண்ணா பண்ணிட்டு போ, என்ன துரோகம்னாலும் நன்மை செய்கிறது எங்களுக்கு எங்கேருந்து வர வேண்டியிருக்கு, மேலேருந்து வர வேண்டியிருக்கு. நீ எனக்கு என்ன செய்ய முடியாது, தீமை செய்ய முடியாது. என்ன தீமை செஞ்சாலும் அது எனக்கு தீமை ஆகாது. நான் ஒன்றை வெறுக்கலை. ஆனால் உனக்குள்ள என்ன இருக்கு, பேய் இருக்கு. அதை முழு பகையாக என்ன செய்கிற, பகைக்கிறவன் கூட நான் என்ன செய்ய மாட்டேன், உட்கார மாட்டேன். துன்மார்க்கன் வழியில் நில்லாமலும் உட்காராமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருப்பேன். அவ்வளோதான். அல்லேலூயா. நான் திரும்பி எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, நீ யாரையும் பகைக்கக்கூடாது. ஆனால் ஆவியை கண்டுபிடிக்கக்கூடிய பலன் வேணும். தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். ஆனால் தம்பிக்குள்ளே என்ன ஆவி இருக்குன்னு என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதை சீர் பண்ணுவதற்கு நான் முயற்சி பண்ணணும், சொல்லி முயற்சி பண்ணணும், தேவனுக்குள்ளே கொண்டு வர. அடுத்தால என்ன எழுதிருக்கு, முழு பகையாக பார்க்கிறேன். தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை என்ன செய்யும், அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும். இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியமானது. நான் எல்லாத்தையும் முகத்தை தான் பார்க்கேன். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, என்ன நினச்சிங்கலாம் யாருக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்கு தெரிகிறவருக்கு எப்படி இருக்கும். எனக்கு உங்கள் இருதயத்தில் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியாது, பக்கத்தில் உள்ள ஆளுக்கு ஒருத்தருக்கும் தெரியாது. ஆனால் தேவனுக்கு நாளைக்கு என்ன நினைக்க போகிறதுங்கிறது, உன் வாயிலிருந்து வார்த்தைகள் பவராதுக்கு முன்னே அறிந்திருக்கிறார். அவர் உட்காருதலையும் எழுதலையும் என்ன செய்கிறாரு, அறிந்திருக்கிறார். அவர் சொல்கிறாரு, சொல்கிறான், என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். இப்பேற்பட்ட துன்மார்க்கனோடு நான் ஐக்கியம் வைக்கிறதே இல்லை. என் இருதயத்தை பாரும், நான் வைக்கிறதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நான் வச்சோம்னா உனக்கு என்ன உண்டாகிறது, வேதனை உண்டாகிறது. அதனால் நான் எந்த வழியில் போயிட்டுருக்கேன், நித்திய வழியில் போயிட்டுருக்கேன். வேதனை உண்டாக்குற வழியில் நான் என்ன செய்கிறது இல்லை, போகிறது இல்லை, நித்திய வழியில் போகிறேன். அதனால் என்னை அப்படி அறிந்து கொள்ளும். அப்படி இல்லைன்னா என்னை கொஞ்சம் சோதிச்சு பாரும். சோதனை என்னன்னு அர்த்தம், ஒரு பாடுகள் ஒரு பிரச்சனையை கொடுத்து பாரும்.
நான் அவன் பக்கம் சார்தனா, இல்லைன்னா ஒன்று வேண்டாம் ஒரு அரை கிலோ நெக்லஸை கொடுத்து பாரு, நான் நெக்லஸ் பக்கம் சாருதேன்னா ஆண்டவர் பக்கம் சாருதனான்னு பார்ப்போமா? நீ நெக்லஸ் போடுறது இல்லை, அதனால ஆண்டவர் பெரிய நெக்லஸ் போட்டாலாம் கண்ணாடி முன்னால போய் நின்னாலாம் தெரியும் ஆண்டவரா நெக்லஸான்னு. கண்ணாடி முன்னால போய் நின்று பார்க்கும் போதெல்லாம் நெக்லஸ் வேணுமா ஆண்டவர் வேணுமான்னு தெரியும். ஆமென். இதெல்லாம் என்ன உண்டாக்குகிற வழி? வேதனை உண்டாக்கு. அது அழகா சொல்றாரு, என்னை சோதித்து பாரும், சோதித்து என் சிந்தனைகளை என்ன செய்யும்? அறிந்து கொள்ளும். நெருக்கம் வரும்போது இருந்தாலும் சரி, ஆசீர்வாதம் வரும்போதாலும் சரி, இல்லாமல் இருந்தாலும் சரி, எல்லாம் இருந்தாலும் சரி, நாம் தேவனை மட்டும் சார்ந்திருந்தா அதுதான் நம்முடைய சோதனை. நம்முடைய சிந்தனைகளை அப்போ அறிவார். நீ யாரை பற்றி யாரை சார்ந்திருக்கிற, அதில் நீ வேதனை உண்டாக்குகிறையா, நித்திய வழியில் நடக்கிறையா, அதுதான் முக்கியம். ஆமென். நீ எவ்வளவு பணம் வந்தாலும் பேலன்ஸாக நிற்கணும். அதே மாதிரி பணமே இல்லைன்னாலும் எப்படி இருக்கணும்? பேலன்ஸாக நிற்கணும். பணம் வந்தால் ஒரு பேச்சு, பணம் இல்லைன்னா ஒரு பேச்சு, அதெல்லாம் வேதனை உண்டாக்குகிற வழி. ஆமென். இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் நாம் மடங்கிடக்கூடாது. யார் ஒருவருக்கு மட்டும் மடங்கணும்? தேவனுக்கு மட்டும். மற்ற எது வந்தாலும் மடங்கக்கூடாது. ஆமென். எது வந்தாலும் சாய்ந்திடவே கூடாது, தேவனை மட்டும் சார்ந்திருக்கணும். அல்லேலூயா. இதெல்லாம் காரியங்கள். அதனால் எல்லோரும் முழங்கால் போட்டு கொஞ்சம் நமக்குள்ளே என்ன வழி இருக்குன்னு பார்ப்போம். தேவனை நோக்கி வேதனை உண்டாக்குகிற வழியில் போயிட்டு இருக்கோமா?